எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்னா, திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் தாவேகா வேட்பாளர் என்னோடய தாயாரை பற்றி சில தவறான பரப்புரை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஏதாவது விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், நெல் கொள்முதல்னா என்னன்னு தெரியுமா, அது எங்கே போய் விற்கணும்னு தெரியுமான்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவோட பூர்வீகம் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு. அதில் வந்து தொத்திரக்கோட்டைங்கிற ஊரில் தான் பிறந்தாங்க. எங்கள் குடும்பமே விவசாய குடும்பம். நாங்கள் என்னோடய தந்தையார் காளையார் கோயில் அவங்களோட பூர்வீகம், எங்களோட தாத்தா கொள்ளு தாத்தாவோடது. நாங்கள் எல்லாமே வந்து விவசாய குடும்பத்துலேருந்து தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அதனால் நெல் எப்படி விதைக்கணும், எவ்வளோ மாதத்தில் அறுவடை செய்யணும், அதை எங்கே கொள்முதல் பண்ணணும், எங்கே விற்கணும் முதற்கொண்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த விவசாயத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் தென்னந்தோப்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கருவேப்பிலை மரமாக இருக்கட்டும், நிறைய மாமரம், இந்த மாதிரி நாங்கள் ஏகப்பட்ட தோட்டங்கள் வச்சு, திராட்சை தோட்டம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து தொழிலாகவும் அக்ரிகல்ச்சரையும் நாங்கள் வளர்க்கணும்னு சொல்லி ஆர்கானிக் ஃபார்மிங்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவர் வந்து எங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி பாடம் எடுக்கும் வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இன்னொன்று, அவர் ஆகும்னா கையை தூக்கிட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டிருக்கோன்னா, அப்படி நீங்கள் எம்ஜிஆர் ஃபோட்டோ வந்து போட்டுட்டு நீங்கள் அதிமுக விசுவாசினா, நீங்கள் எந்த மனசாட்சியோட எந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சால் அந்த தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆரம்பித்த கட்சியை இப்போ விட்டுட்டு அம்மா திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து வளர்த்த கட்சியை எந்த ஒரு விசுவாசமும் இல்லாமல் உடனே போய் தாவேக்கால சீட்டுக்காகவும் ஒரு பதவிக்காகவும் ஒரு கீழ்த்தனமாக வெறும் ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக சொந்த அதிமுகக்கே எதிர்ப்பாக போய் இப்படி வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு அதிமுகவில் ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து கையில் பச்சை குத்திட்டு இன்றைக்கி இந்த மாதிரி அந்த கட்சியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு தரவு குறைவாக இருப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பற்றி தப்பாக சொல்கிறாரு, அந்த தொழிலை பற்றியே தப்பாக பேசுகிறாரு. அப்படின்னா ஆதவர்ஜுனா எங்கேருந்து வந்தார்? இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஆதவர்ஜுனா இல்லைன்னா இந்த தாவேக்காவே இல்லை. அந்த தாவேக்காங்கிறது ஒன்று வந்து ஒரு மீட்டிங்க்கு போகிறது கூட காசு இல்லாமல் தாவேக்கா ஆதவர்ஜுனா கிட்ட தான் நீ கையேந்தி நின்றுட்டு இருக்க சூழ்நிலை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவர் என்ன பதில் வச்சுருக்காரு அப்படின்னா, ஏன் அந்த பணத்தை ஒத்துக்கிட்டாரு, ஏன் அப்புறம் ஆதவர்ஜுனா கூட தலையை தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க. நானும் பலமுறை சொல்லிட்டுருக்கேன், அவர் ஒரு துரேந்தர் படத்தில் வர ஹம்சா மாதிரி கூட இருந்தே அந்த கட்சியை காலி பண்ணுறதுக்குன்னு. ஆனால் காசுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே அவர் கட்சியை காலி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த காசுக்காக ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஆதவர்ஜுனாவை உள்ளே வச்சு சொல்கிறாரு. இவருக்கு எந்த தகுதி இருக்குது திரு கூப்பா கிருஷ்ணனுக்குங்கிறது தெரில. கூப்பா கிருஷ்ணன் வந்து அவர் வந்து பதவிக்காக தான் அவர் அங்கே போனார் சொல்றீங்க. இப்போ நீங்களே இப்போ உங்கள் குடும்பத்தில் 2 பேர் வெவ்வேறு கட்சியில் போட்டிடுறீங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு இதில் அதிகாரத்தில் வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் போட்டிடுறீங்க? இல்லைங்க, நாங்கள் சேவை செய்யணுங்கிறதுல போட்டிடுறோம். ஏன் அதிகாரம் மட்டும் தான் வச்சு நீங்கள் பண்ணுவீங்களா? நாங்கள் சொந்த காசை செலவு பண்ணி மக்களுக்கு வந்து நாங்கள் சேவை செஞ்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 200 கோடி எங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து அரசாங்க ஸ்கூலை தத்தெடுக்கலான் இருக்கோம். இங்கே மக்களுக்கு விவசாயத்துக்கு வந்து வேர் ஹவுசிங் போகலான் இருக்கோம். அதுங்க சொந்த செலவிலே பண்ணலான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் கட்டலான் இருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து அப்படின்னா அரசியலே வந்து பதவிக்காக தான் அரசியல் இருக்கா? மக்கள் சேவை செய்யறதுக்கு இல்லையா?